ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு another vlog. இன்னைக்கு நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுவும் நம்ம ஒரு சவுத் இந்தியன் குசைன் ரெஸ்டாரண்ட்ல. அதுதான் நம்ம சரவணா பவன். சரவணா பவன் இங்க அயர்லாந்துக்கே வந்தாச்சு. ஸோ இனிமே ஊருக்கு போய் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம ஊர்லயே சரவணா பவன் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே தோசை இட்லி எல்லா பிரியர்களும் வந்து இனிமேல் இங்க வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஆல் ஃபுட் லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய 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 வரப்பிரசாதம். நம்ம சரவணா பவன் எங்க இருக்குன்னா நம்ம டப்ளின் பக்கத்துல இருக்க சாலா பெல்காட் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ எல்லாருமே ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி நல்ல லொகேஷன்ல இருக்கு. ஸோ எல்லாருமே எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் ஹஸ்பண்ட்ஸ் எதுவுமே இருந்தாலும் இனிமேல் ஐரிஷ் ஃபுட் நமக்கு தேவையில்லை. இனிமேல் நம்ம ஃபுட் வந்தாச்சுங்க. இனிமேல் நம்ம டேக்அவே எடுத்துக்கலாம், சாப்பிடலாம், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க உள்ள போலாம். பாருங்க, இங்க வந்து நம்ம ஃபில்டர் காஃபி இது நம்ம ஊர் டபுள் ஆக்சுவலி. நம்ம இதுதான் ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணி நம்ம இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ் இங்கே பாருங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸ் எடுத்தும் அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ஸ்மூத்திஸும் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை நம்ம ஒரு மாதிரி பழஷா ஜூஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குன்னே ஸ்பெஷலாக கவுண்டர் பாருங்க எவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. லைட்ஸும் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு. இது பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக. அப்புறம் இந்த சைட் போனீங்கன்னா ஒரு சீட்டிங் ஏரியா நம்ம பார்க்குவாங்க. சீட்டிங் அழகா இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஓப்பனிங் இருக்கிறதுனால ஆஸ்பீஷியஸ் திங்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான செட் அவுட் ஏரியா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ வந்தோடனே இங்க ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளேயும் நிறைய இருக்கு, நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு பலகாரம் தான் பண்ணி போறோம். இங்க பாருங்க எவ்வளவு ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. பார்க்கும் போதே எனக்கு அவ்வளவு குஷியா இருக்கு. அல்வா இருக்கு, மோத்திச்சூர் லட்டு இருக்கு, நம்ம மில்க் பேடா எல்லாமே இருக்கு பாருங்க. இங்க ட்ரை ஃப்ரூட் லட்டு, பாதுஷா, சந்திரலேகா இருக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கீ மைசூர் பாக் இருக்கு, காஜு கட்லி, எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி எல்லாம் மிக்ஸ்டாகவும் பாக்ஸஸாகவும் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போட்டு எடுத்துட்டும் போகலாம், நம்ம வீட்டுக்கும் போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் பாருங்க, பக்கோடா, முந்திரி பக்கோடா இருக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சட்டுன்னு வந்து எல்லாம் வாங்கிடுவோம். இப்போ நம்ம அடுத்த சீட்டிங் ஏரியா போகிறோம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் சீட்டிங் ஏரியா வந்து வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த டேபிள் நம்ம உட்கார போகுது. ஸ்கேனிங் கியூஆர் கோட் இருக்கும். நம்ம மொபைல் ஆப்ல இருந்து நம்ம ஸ்கேனிங் கோட் வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட என்ன டேபிள் வந்துடும். ஸோ நீங்க இங்க இருந்து உடனே மெனுலாம் வந்துடும். நீங்க ஆர்டர் ஈஸியா கொடுத்துக்கலாம். எத்தனை பேருக்கு என்னென்ன நீங்க போய் எக்ஸ்க்ளூசிவ் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே ரொம்ப ஹேண்டியா, ரொம்ப வந்து டெக்னிக்கலா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஈடு கொடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, நோ மோர் புக்கிங்ஸ், யூ கேன் ஜஸ்ட் வாக்கிங். அப்படியே நீங்க நேரா வந்து நீங்க உட்காந்துடலாம். புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த ஹெடேக் இல்லை. லாஸ்ட் மினிட் பிளான் பண்ணாலும் சூப்பரா வந்து நம்ம வரலாம் இங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் ஸ்பெஷல் இங்க. ஸோ எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த சைடு ஒரு சிட் அவுட் ஏரியா. இப்போ ஆம்பியன்ஸ் பாருங்கள், ஜஸ்ட் அந்த சைடு வந்து நம்ம ரோட் வியூ இருக்குது. நேச்சுரல் லைட்னஸ், நம்ம பிரைட்னஸ் நல்லாவே அழகாக இங்கே வருது. அண்ட் தென் இன்டீரியர் பார்த்திங்கன்னா நம்மளோட கோகோனட் ட்ரீ அழகாக இன்க்ராப்ரேட் பண்ணி இன்டீரியர் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் மேலே பேம்பு வித் லைட்ஸோட சூப்பராக இருக்குது. சீட்டிங் ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இட்ஸ் வெரி ஃப்ளாட் ரவுண்ட் டேபிள். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஏரியா அந்த சைடும் நீங்கள் அழகாக பார்க்கலாம். டுவர்ட்ஸ் அந்த சைடாக பாருங்கள் எவ்வளோ இருக்குது, அழகாக இருக்குது வியூவை. ரொம்ப அழகாக சில் அவுட் பண்ணலாம். வாங்க அந்த சைட் பார்க்கலாம். அந்த சைடு வந்து ஒரு பார்ட்டி சீட்டிங் ஏரியா இருக்கு, அங்கேயும் நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சீட்டிங் ஏரியா இருக்கு பாருங்க. இந்த சைடுல அந்த கிச்சன் அந்த சைடுல இருக்கு. அப்படியே இந்த வாக் அவுட் பண்ணி வந்தீங்கன்னா
இங்க தானே நான் சொன்னேன் பிரைவேட் பார்ட்டி, அதாவது நம்ம பார்ட்டி இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம இங்க வந்து நமக்குன்னு தனியா கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. டோட்டலி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. நம்ம சூப்பரா அழகா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு வியூவு. ஈவினிங் டைம்ஸ்ல இன்னும் அழகா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இங்க எல்லாருமே பார்ட்டி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் மை பர்சனல் ரெக்கமெண்டேஷன். இப்போ நான் வந்து நம்மளோட கிச்சன்ல இருக்க செஃப்ஸ் பத்தி பேச போறேன். செஃப்ஸ் எல்லாருமே வந்து இந்தியால இருந்து எக்ஸ்க்ளூசிவா இதுக்காக வந்திருக்காங்க. ஒவ்வொரு செஃப்க்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 28 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட செஃப் தான் இருக்காங்க. ஸோ சாப்பாடு வந்து சான்ஸே இல்லைங்க. நம்ம இந்தியாவுக்கு தான் போய் சாப்பிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்லயே அருமையான சாப்பாடு நம்ம ஊர் செஃப் இங்க சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாத்துருவோம். இப்ப நான் கிச்சன் ஏரியா வந்து இப்ப ரொம்ப பிஸியா இருக்கு. சோ நான் வெளியில இருந்து எவ்வளவு தூரம் நான் காட்ட முடியுமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போலாம். கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க போறோம். சோ அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம இங்க இருந்தே ஒரு கிளாஸ் இருக்கு, நம்ம யார் வேணாலும் வியூ பண்ணிக்கலாம். அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எல்லாமே நம்ம ஊர் செஃப்ஸ் தாங்க. இந்தியால இருந்து 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 28 எக்ஸ்பீரியன்ஸ் போல் இருக்காங்க. எல்லாம் ரொம்ப பரபரப்பா சமைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வாசனை பயங்கரமா தூக்குது, என்னால கண்ட்ரோல் பண்ண. இதை முடிச்ச உடனே நான் நம்ம ஊர் தோசை, வடை, வெண்பொங்கல் எல்லாமே நம்ம சரவண பவன் டேஸ்ட் சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். நீங்களும் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உள்ள பாருங்க, செஃப் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அந்த சைடு மெதுவடை பொரிச்சு வச்சிருக்காங்க. அங்க வந்து இட்லி சாம்பார் எல்லாம் இருக்கு. அங்க பூரி மசாலா இருக்கு. ஸோ பயங்கர பிஸியா இருக்காங்க. எல்லாமே ஹெல்த்தி ஹைஜீனிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் மெயினான விஷயம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செஃப்பும் கிளீனா அந்த ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பாக்குறதுக்கே ஒரு அருமையான விஷயமா இருக்கு. ஸோ நல்லா பாருங்க. நம்ம அடுத்து நம்ம அங்க போய் நம்ம விசிட் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவான ஒரு கவுண்டர், அதாவது ஃபுல்லாக ஃபில்டர் காஃபி அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ்க்காக வச்சுருக்காங்க. நம்ம ஊர் காஃபி மாஸ்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபில்டர் காஃபி ஆத்துறாரு. பார்க்கும்போதே பேரானந்தமாக இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபில்டர் காஃபி ரொம்ப அழகாக சூப்பராக நுரையோடு ஆற்றிட்டுருக்காரு. ஜூம் பண்ணி பாருங்க. நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி ஆத்துறத பார்க்க போதே பாருங்க மணக்குது. நுரையும் சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க ஆத்துறோட ஃபேஸ்ல ஸ்மைலிங்க பாருங்க. என்னங்கண்ணா என்ஜாய் பண்றீங்களா? ஐயோ ஃபர்ஸ்ட் ஏர்லாண்ட்ல டேஸ்ட் பண்ணோம். சூப்பர்ண்ணா. டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கு. சூப்பர். அருமை ரொம்ப சூப்பர். நானும் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். காஃபி வந்துருச்சுங்க எனக்கு, நான் எடுக்கிறேன். நன்றி. பாருங்க நம்ம சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி ரபராவை தொட போதே அவ்வளோ பேர் ஆனந்தம். இப்ப பாருங்க வேற லெவலுங்க. கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த சந்தோஷம் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல இருந்து இப்படி சவுத் இந்தியன் நம்ம சரவணா பவன் காஃபிய ரபரால ஆத்த போதே வேற லெவலுங்க. ஓ மை காஷ். உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நான் குடிக்கிறேன். எப்படி சொல்றேன், அருமை. மனமும் சுவையும் விதமும் சூப்பரா இருக்கும். பாருங்க காஃபி எவ்வளவு நல்லா இருக்குன்னு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க எப்படி இருக்கு. என்னன்னா ஃபீல் பண்றீங்க? சரவணா பவன் ஓபன் ஆனது. சரவணா பவன் வெரி இம்பார்ட்டன்ட். எங்க ஊர்ல வந்து பெரிய வெஜ் ரெஸ்டாரண்ட், வெஜ் ஒன்லி ரெஸ்டாரண்ட் ரொம்ப கம்மி. அதுக்கு வந்து சரவணா பவன் ஒரு வெஜ் ஒன்லி ரெஸ்டாரண்ட் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க இந்த ஊர்ல. ஆமா, அவங்களுக்கு கேட்டர் பண்ண ப்ராப்பர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட். நமக்கு இருக்கிற பேலட் வேற. அந்த பேலட் வந்து வேற எந்த சவுத் இந்தியன் எந்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்லயும் கொடுக்க முடியாது. இந்த வெஜிடேரியன் தான் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெஜிடபிளை வெட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கான ரெசிபிஸ் எல்லாம் பெருசா கிடையாது. நம்மளால தான் இந்த பெட்டரா கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. This will be a very good success. கண்டிப்பா. சூப்பர். நன்றி. ஹலோ மீனாக்கா, எப்படி இருக்கீங்க?
சரவணா பவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களோட இதை பத்தி சொல்லுங்கக்கா, என்ன ஃபீல் பண்றீங்க? தமிழ்னா இசை நாடக வாய்ப்புல நம்மளோட பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரவணா பவன் மூலமா இப்ப நம்ம அடுத்த தலைமுறை எடுத்துட்டு போறோங்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்காக நாங்களாம் ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்தோம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எல்லாரும் நம்ம தெரிஞ்சவங்களை பார்க்கறது, நம்ம ஊர் சாப்பாடையும் சாப்பிடுறது ரொம்ப ஃபில்டர் காஃபி குடிச்சோம். சூப்பர். சந்தோஷம். பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தா? ரொம்ப நன்றி. நன்றிக்கா. ஹலோ Hello. ஹாய். After long day, it finally happened. ஆமா. சரவணா பவன் open. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபில்டர் காஃபி டேஸ்ட் பண்ணீங்களா? கொடுத்தாங்களே, செம்ம எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. பார்த்தேன். ஸ்வீட்ஸ் பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப நல்லா இருந்ததுல. அடிபொலிதான். ஆமா. அடுத்து இப்ப நீங்க அப்பப்போ வந்துருவீங்க இனிமேல்? கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். எவ்ரிடே முழுக்க வந்துடலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. The grand opening of Saravana Bhavan 105th restaurant across the world. என்னோட வாழ்த்துக்கள் to entire team Srihari, Shivkumar and Chinmay. Thanks for the team என்னை இன்வைட் பண்ணி என்னை vlog பண்ண சொன்னதுக்கு மிக்க நன்றிகள். Okay, I'll limit this with a few words. Very, very warm welcome and வணக்கம் and வருகை நமது ரெஸ்டாரண்ட்டுக்கு. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். I'm humbled by your presence on a Sunday morning. I believe there is another occasion, right? Yeah. But still you have left everything away and you've come just for us. Obviously, it's a great support to the team here. I'm only a member of that team. Whatever she described is all probably on paper and news. So, what else can I say? We try to give the best of us only for you. So here we are for you. இப்போ நம்மளுக்கு மினி இட்லி வந்திருக்கு, சாம்பார் மினி இட்லி, அப்புறம் தயிர் வடை வந்திருக்கு. அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பாக்கெட்டுக்கே நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, சாம்பார் அப்படியே இட்லியில மிதக்குது. இப்போ வந்து சாப்பிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தயிர் வடை தான். மினி இட்லி இது வந்துருச்சு. இப்போ தாங்க டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரெடியா? நல்லா சாஃப்டா இருக்கு, ரொம்ப ஹெவியா இல்ல, கரெக்டா இருக்கு, சாப்பிட்ட அளவுக்கு. வெரி குட். அடுத்து வந்து இப்ப நம்ம தயிர் வடை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு, ஹார்டா இல்ல. அந்த தயிரோட அந்த பூந்தியோட அந்த மசாலா எல்லாமே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி சொல்றேன். தயிர் புளிக்கல, கரெக்டா இருக்கு, சாப்பிட்ற இருக்கு, ரொம்ப ஹெவியா இல்ல, ரைட் அமௌண்ட்ல இருக்கு. வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குங்க, வேற லெவலு. பாருங்க, மின் சட்னி ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. மின் சட்னி, தேங்காய் சட்னி, காடை சட்னி, சாம்பார், கீ ரோஸ் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. வாய்ப்பே இல்லை, ஆர்டர் பண்ணா 2 பேர் சாப்பிடலாம். நான் எப்படி சாப்பிட்டு பார்க்க. சுட சுட முருகலான கீ ரோஸ்ட் வந்துருச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலான் இருக்கேன். எடுக்கும்போதே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, வாய்ப்பே இல்லை. சரி வாங்க, இது சட்னியோடு இது பண்ணி அதோடு அப்படியே சாம்பார்லேயும் டிப் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ரேங்கப்பா என்ன ருசி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டே அருமை. அப்படியே நாஸ்டாலஜிக் மூமெண்ட் போயிட்டு நம்ம ஊர் சாப்பாடுக்கு. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அருமையாக இருக்குது கிறிஸ்பி தோசை. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. அதே நம்ம ஊர் வாசனை, மனம், டேஸ்ட் எல்லாமே பூஜ்யம் உள்ள ஒரே ஃபுட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாப்பிடுறது. என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
ஃபுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. கேசரி அடிச்சுக்கவே முடியாது, ரொம்ப நல்லா இருக்கு. நான் அது மட்டும் தான் இப்ப டேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த தோசை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெரி குட். உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபுட்? சூப்பரா இருக்கா? அக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, தோசை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, என்விரான்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் வந்து ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க வர வரைக்கும் மைசூர் தோசை ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கேசரி டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லாமே. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தம்பி ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. நீங்க உங்களோட சேனல் பத்தியும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா. நீங்க என்ன சேனல் வச்சிருக்கீங்க? நான் வந்து K4 Kumar Vlogs ஒரு சேனல் வச்சிருக்கேன். ஸோ பியூர்லி ஃபார் லைக் நம்ம இந்தியன் நம்ம மக்களுக்காக கொடுத்துருக்கோம், எஸ்பெஷலி தமிழ் மக்களுக்காக. ஸோ அயர்லாண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எப்படி படிக்க வரணும், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு, Okay, இங்கே very அனுப்பக்கூடிய ஜாப்ஸ் கம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அது போக நான் வந்து லைக் பேசிக்கலி நான் IBM எம்ப்ளாயி. அண்ட் அது தாண்டி நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் மென்டர் செஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் இந்தியன் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் அம்பாசிடர் அட்வொகேட் அம்பாசிடர் இருக்காங்க. So through that, I'm just giving my guest lectures in terms of career guidelines and also for the course choose பண்றது, ஜாப் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நிறைய மக்கள் வந்து ஜாப்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் உண்மையான ஜாப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லி நம்ம வந்து கேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் என் ப்ளாக்ல நிறைய கவர் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் மேமோட சேனல் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தே ஆர் டூயிங் குட். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். யாரெல்லாம் ஐலாண்ட் நினைக்கிறீங்க மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சுட சமையலோட சேர்ந்து சுவையான தகவல்கள் சொல்ல ரெடியாக இருப்பாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல். சியர்ஸ். K4 Kumar Vlogs. என்னங்க எல்லாமே சரவணா பவன் சுத்தி பாத்தீங்களா? டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்தது? நான் டேஸ்ட் பண்ணி சொன்னதெல்லாம் நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். நான் சும்மா வீடியோக்காக சொல்லல, டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாமே வந்து தாலா பெல் கார்ட் ஸ்கொயர்ல இருக்க சரவணா பவனுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இங்க பார்ட்டி அக்கேஷன்ஸ் இன்விடேஷன்ஸ் எல்லாமே பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஹாலோ இருக்கு. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. மற்றும் அடுத்த வீடியோல பார்க்கும் வரை சித்ரா சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். ஆல்சோ ரெஸ்டாரண்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் டேக் பண்ணியிருக்கேன். டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட். அப்புறம் மறக்காமல் ரெஸ்டாரண்ட் போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.